ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஹெல்தியான பச்சைப்பயிறு உருண்டை செஞ்சுக்கலாம். பச்சைப்பயிறு 1 கப்பு, பச்சரிசி 1/2 கப்பு, 2 ஸ்பூன் எள், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய், வெல்லம் 1/2 கப்பு, தேங்காய் பல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, ஒரு 1/2 கப்பு. இப்போ நம்ம பச்சைப்பயிரை வறுத்துக்குவோம். எண்ணெய் சட்டியில் எதுவும் போடாமல் வெறும் பயிரை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி நல்ல வாசமாக வறுபட்டு வந்ததும் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், வறுபட்டுருச்சு. இப்போ இந்த பெரிய தட்டில் மாற்றிட்டு அது கொஞ்சம் பரப்பி விட்டுடலாம். அது கொஞ்சம் காயட்டும், ஆறட்டும். இப்போது நான் 1/2 கப்பு பச்சரிசியை அதே வானலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வரப்பட்டுரும். இதுவும் அதே மாதிரி கலர் மாதிரி நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வரும், பொரியரிசி மாதிரி. இவ்வளோதுக்கு வறுபட்டால் போதுங்க. அதையும் அதே பச்சை பயிரோட பரப்பி வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ அந்த வானொலியில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிடலாம், அதை போட்டு வறுத்துக்கலாங்க. நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்க போகிறதில்ல இந்த டிஷ்ஷுக்கு. இது 6 மாதம் இருந்தாலும் கெட்டு போகாது. இதை முன்னாடிலாம் கெட்டி உருண்டைன்னு சொல்லுவாங்க. போதும், இந்த அளவுக்கு கலர் மாற்றினதும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் எள்ளையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளும் 2 நிமிஷத்தில் வறுபட்டுருங்க. படப்படான்னு பொரிய ஆரம்பித்ததும் அதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவு பொரிச்சா போதும். வாங்க, இப்போ நம்ம பொட்டுக்கல்லை எடுத்தோம்ல அதே பாத்திரத்துக்கு இதையும் மாற்றி வச்சிடலாம். அதே எண்ணெய் சட்டியில் இப்போ நம்ம பல்லாக நறுக்கி வச்சு தேங்காவையும் போட்டுக்கலாம். தேங்காவையும் போட்டு பொன்னிறமாக ஆகிற வரையிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு 5 நிமிஷத்தில் வறுவிட்ருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதும் இப்போ நம்ம பொட்டுக்கல்ல எள்ளெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதே பாத்திரத்துக்கு இந்த தேங்காயையும் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ட்ரை ஆகி பொன்னிறமாக வறுபட்டுச்சுன்னா அது சாப்பிடும் போது வாயில் கடிபடும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் உருண்டையும் 6 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் 1/2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை பாகு காய்க்கிறதுக்காக ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதில் வெல்லத்தை போட்டு பாகை காய்ச்சி எடுத்துக்கிறோம். முதல்ல வெல்லம் கரைஞ்சதும் அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி அது நல்ல பாகு பதம் வர வரையிலும் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆற வச்ச பச்சரிசியும் பச்சை பயிரும் ஆறிடுச்சு. அதை கொஞ்சம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பவுடராக. இந்த பாகு கொதிக்கிற வரையிலும் இந்த பாருங்க கொதி வந்துருச்சு. ஆனாலும் எல்லா பக்கமும் முறையாக ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு வரணும். கொதிக்கணும். அதுக்குள்ளே மாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்க, மாவு அரைச்சாச்சு. மிக்ஸி ஜார்லாம் அரைச்சிட்டேன். கொஞ்சம் குறப்பாக இருக்கும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால. இப்போ அது கூட ஒரு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேங்க டேஸ்ட்டுக்காக. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை எள் தேங்காய் அதை 3 அது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு சேர எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம்.
இதெல்லாம் கலக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 2 ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உருட்டின பிறகு அந்த மாவில் வந்து உருண்டையை மறுபடியும் போட்டு அதுக்காக இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சுன்னா இதில் ஊற்றி அந்த பாருங்கள் பாகு ரெடி ஆகிடுச்சு. வாங்க கொஞ்சமாக மாவு ஒரு சைடாக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஒரு கம்பி பதம் பாகு வந்ததும் அந்த பாகை எடுத்து ஊற்றி அதை கை வச்சு இது பண்ணக்கூடாதுங்க, ஸ்பூன் வச்சு தான் கிண்டணும். ஏன்னா கையில் சுட்டுரும் பாகு. சூட்டோட உருண்டையை பிடிக்கணும். அதுக்காக ஸ்பூனால் அப்படி கிளறி விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். போது கிளறினது அப்படியே சூட்டோடு அள்ளி அப்படியே அமுத்தி இருத்தி பிடிச்சோன்னாக்கா நல்லா உருண்டை வந்துடுங்க. இப்போ இந்த உருண்டை பாருங்கள் அழகாக பிடிச்சிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு பிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து அந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சம் போட்டு பிரட்டி எடுத்து வச்சிட வேண்டியது. அவ்வளோதான், நமக்கு ஹெல்த்தியான பச்சை பயிறு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை பாருங்கள் நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கப்பு மாவுக்கு நமக்கு ஒரு 18